வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. எக்ஸாமுக்கான டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. எப்போ வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்ற கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக நண்பர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு அடுத்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்மளும் வந்து விசாரித்ததில் அதாவது அந்த ஸ்கூல் காலேஜஸ் இது அலாட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இந்த காலாண்டு தேர்வு அப்படின்றது வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போது இந்த 25-30 வரைக்கும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்த மாதத்தில் 5 வர்றதுக்கு சான்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 15 மேலே மந்த் எண்டில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை மந்த் ஃபஸ்ட்டில் வரும், அதாவது ஃபஸ்ட் வீக் வரும். அப்படி இல்லைன்னா கடைசி வீக் லாஸ்ட் வீக் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ நம்மளும் வந்து விசாரித்த இடத்துல அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாமே வந்து அலாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் சென்டரை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அதற்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னா எப்போ வந்து ஃப்ரீ டேட் கிடைக்குதோ அப்போ வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு அப்படின்றது அந்த நம்ம சொன்ன டேட்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ ஓகே, மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் மந்தில் ரெடி ஆகிங்க. அதே போல் இதுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு வந்து டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடும். நீங்கள் வந்து ஓஏக்கு அப்ளை பண்ணாலும் சரி, மசால்ச்சி, வாட்ச்மேன் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி சிலபஸ் அப்படின்றது தான். ஸோ ரெண்டுமே வேணும் அப்படின்னா 700ம், ஏதாவது ஒன்று அப்படின்னா ஏதாவது ஒன்று மீன்ஸ் ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேன் இது எல்லாமே ஒரே சிலபஸ். எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இதெல்லாம் ஒரு சிலபஸ். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா 500ம், ரெண்டுமே வேணும் அப்படின்னா 700ம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே வந்து கொடுத்துருவோம். ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதை தாண்டி எக்ஸஸாக ஏதாவது படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம கொடுக்குற மெட்டீரியலை படிச்சுட்டு அதை கொடுக்குற டெஸ்ட்டே வந்து போட்டு பார்த்தீங்கனாலே போதும். ஓரளவுக்கு வந்து நம்மளால் வேலைக்கு போகிறதுக்கான மதிப்பெண்கள் அப்படின்றது எடுக்க முடியும். அதை விட மெயின் என்னென்னா இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வரக்கூடிய ஒரு இது. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் போட்டி. மற்ற டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பெரிய அறிவாளியாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து போட்டியாக வரப்போகிறதில்ல. அதனால் நிறைய நண்பர்களுக்கு, அதாவது சுமாராக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வேலைக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படின்றது இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு நிறைய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வேலைக்கு போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.